எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுனில் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்டர் பாட்டில் வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ அதை எதையுமே நீங்கள் தூக்கி போடாதீங்க, பத்திரமா சேவ் பண்ணி வைங்க. அதை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு கிராஃப்ட்டு நான் சொல்லித்தரேன், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டிலாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டம் போர்ஷனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் சைஸில். ஸோ எதுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்திங்கும் ஒரு சைஸில் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஐட்டம் மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த பாட்டில் பெருசாக பண்ணேன். ஸோ க்ரீன் பாட்டில் வந்து சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்க பாட்டம் போர்ஷனை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு 5 வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட்டர் வச்சே கட் பண்ணலாம், ஏன்னா கட்டரில் கட் பண்ணும்போது கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அன்ஷேப்டாக வரும். ஸோ நீங்கள் இதிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 வாட்டர் பாட்டில்ஸில் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். டாப் போர்ஷனும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாது, தூக்கி போட்டுறாதீங்க, வையுங்க. அதுலேயும் நம்ம ஒரு கிராஃப்ட் ஐடியா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நம்ம நேற்று வீடியோ பண்ணும்போது சில கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதை கட் பண்ண ஒரு பாக்ஸில் இருந்த இன்னொரு பார்ட்டில் தான் நான் இந்த கார்ட்போர்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்காகனா, இப்போ நம்ம ஒரு 5 பாட்டில்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாட்டிலை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது ஒரு பிளேட் மாதிரி கீழே தான். ஸோ அந்த மாதிரி க்ளீயில் வந்து அதிகமான வெயிட்டு தாங்கிறதுக்காக நான் 2 அட்டைப்பெட்டி 2 சர்க்கிள் இதே மாதிரி கட் பண்ணி நான் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன் திக்னஸ்க்காக. ஸோ திக்னஸ் இன்னுமே அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் என் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் மட்டுமே நான் அதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து டோட்டலி மேண்டட்ரி இல்லை, உங்களோட சாய்ஸ் தான், ஆப்ஷனல் தான். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் இந்த ஆப்ஷனை. ஒயிட் சிமெண்ட், கொஞ்சம் தண்ணி, அப்புறமா ஃபெவிகால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த கார்ட்போர்டில் அப்ளை பண்ணும் போது நல்லா திக்காக ஒரு இந்த கோலக்கட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட் மாதிரி அது நல்லா வந்து மடங்காமல் இருக்கும். அதனால் நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு 2த்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஒட்டிடுச்சு. இது மேலே நான் இப்போ இந்த ஒயிட் சிமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது டோட்டலி வந்து ஒரு ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. உங்கள் வீட்டில் வெறும் அட்டைப்பெட்டி மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் அடித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் திக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 3 சர்க்கிள் கூட கட் பண்ணிவிட்டு 3 அட்டைப்பெட்டியை கூட இந்த மாதிரி கட் பண்ணி 3த்தையும் ஒட்டுட்டிங்கன்னா ஒரு திக்கான மெட்டீரியலாக பிளேட்டாக அது இருக்கும் கீழே. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரமாச்சும் காயணும், 2 to 3 hours காயணும். இல்லைன்னா அது அப்படியே ஒட்டிட்டு நம்ம கையிலலாம் வந்துடும். இது வந்து நான் 3 hours நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திருக்கேன். இது மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது டோட்டலி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நான் வந்து டோட்டலாக இப்போ வந்து இதை வந்து ஒரு கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறேன், நிறைய மல்டி கலர்ஸ் இருக்க மாதிரி. நீங்கள் ஒரே ஒரு கலர்லேயே ஃபுல்லத்தையும் நம்ம ரெடி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கனாலும் ஒரே ஒரு கலர் கூட போதும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வாட்டர் பாட்டில்ஸ், அதை வந்து இதில் வந்து இப்போ இந்த தட்டு மாதிரி இதை வச்சுட்டு இது மேலே நான் இது எல்லாத்தையும் க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டேன். இதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு க்ளூ கன் தேவைப்படும். ஃபெவிகால்லாம் இது எதுலேயுமே ஒட்டாது, அதனால் க்ளூ கன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ இதில் ப்ளேஸ் பண்ணி வச்சாச்சு. இதில் நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன் இப்போ இந்த ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலுக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் அடிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு கலரே எல்லாத்துக்கும் இருக்கட்டும் அப்படின்னாலும் ஓகே. எனக்கு மல்டி கலர் அடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் நான் அடிக்கிறேன்.
அண்ட் இன்னொரு விஷயம், கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேண்டட்ரி, இதுதான் ரூல், இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ் அப்ளைட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க விஷயத்தை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம செய்யறதுக்கு எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. உங்கள் ஆசைக்கு ஏற்ப நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, இப்போ இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் உங்களுக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பண்ணி அதே உங்களுக்கு அழகாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் எல்லாமே நம்ம ஆசைப்பட்டு பண்ணுறது தான் அழகாக மாறுது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பெயிண்ட் மட்டும் நம்ம அடிச்சோன்னா எப்போவுமே அது உதிர்ந்து விழும். நம்மளுக்கே தெரியும், கொஞ்சம் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த பெயிண்ட்லாம் கொஞ்சம் கொட்டிடும். நம்மளுக்கு நல்லா தெரியும் பிளாஸ்டிக்கில் இருக்க பெயிண்ட்லாம். ஸோ அதை வந்து கொட்டக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட ஃபெவிகால் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு ப்ரெஷ் வச்சு இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணும்போது அந்த கலர் வந்து ஷைனிங்காக நல்லா ஒரு மாதிரி நல்லா ஷைனிங் தரும் நம்மளுக்கு. நீங்கள் இந்த ரெட் கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரெட் கலர் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குல்ல. ஸோ நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு, அதில் ஃபெவிகால் போட்டு நல்லா இருந்துச்சு அது காஞ்ச பிறகு. அதனால் அதே மாதிரி நான் மற்ற கலர்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். பட் நான் வந்து கொஞ்சம் அதிகமான ஃபெவிகால் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இதை விட ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட்டே தெரியாத மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லெவல்லே நீங்கள் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா அது மேண்டட்ரியே கிடையாது. ஸோ இது மேலே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் கீழே வந்து பேஸ் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து மல்டி கலர்ஸ் கொடுக்கறதுனால காமனாக ஒன்று இருக்கணுன்றதுனால ஒயிட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய ஐடியா சொல்கிறேன், இன்னும் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவில் பண்ணிவிட்டு ஸ்மைலி பொம்மைலாம் வந்து வரைஞ்சிக்கலாம். கண், வாய் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ரெட் கலரில் கொடுத்துட்டு எதனா ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டோன்ஸ் வைக்கலாம். இல்லைன்னா பிங்க்கு வச்சு பிங்க்லேயும் கண் வாயெல்லாம் வரைஞ்சி அதுக்கு வந்து அந்த ரிப்பன் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரியும் நீங்கள் கட்டலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கார்ட்போர்டுன்றதுனால அதில் நம்ம எவ்வளோ தான் பெயிண்ட் அடித்தாலும் அந்த ஓரம்லாம் ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஒரு ரெட் கலர் ரிப்பன் வச்சு நான் அதை அப்படியே வந்து க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட ரோசஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஜஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனில் ஒரு அழகுக்காக நான் வைக்கிறேன். நானும் இதில் வந்து கண் அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். பட்டு நம்ம இந்த ஃபெவிகால் வந்து அதிகமாக போட்டதுனால இது வந்து அதிகமாக தெரியுது. ஸோ இதில் நம்ம கண் வரைஞ்சோன்னா அது ஒரு ஷேப்பாகவே இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்கிட்ட ஒயிட் கலரில் இந்த மாதிரி மணி மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ நான் இதை வந்து இது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். நீங்கள் இதில் நிறைய ஸ்டோன்ஸ் வெட்டிக்கலாம், இல்லை கண் வாயில் வந்து செஞ்சுருந்தீங்கன்னா இன்னும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி என்னோடய கிராஃப்ட் ஐட்டத்துக்கான இருக்கிற பென்சில், ஸ்கெச்சஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஏன்னா இந்த மாதிரி நம்மளோட ஷார்ப்னர், இரேசர்லாம் இந்த மாதிரி குட்டியாக வச்சா தான் நம்மளால் எடுக்க முடியும். நீங்கள் பெரிய பாக்ஸில் இந்த ஷார்ப்னர், இரேசர்லாம் போட்டிங்கன்னா நம்ம கையை அதுக்குள்ளே போகும்போது எடுக்கவே முடியாது. ஸோ ஒரு குட்டியாகவும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ குட்டி திங்ஸ் எல்லாம் இதில் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ திங்ஸ் வந்து ஒரே கண்டெய்னரில் நம்மளால் சேவ் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஐட்டம் இருந்திருக்காது. நான் இதில் அவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தா எல்லாமே இதில் பத்திடுச்சு. நிறைய நம்ம வந்து இதில் வந்து வச்சுக்கலாம், ஒரே பிளேஸில் இருக்கும் தொலையாமல். ஸ்டேஷ்னரி ஐட்டம் மட்டும் இல்லை, நீங்கள் இதை வந்து கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதில் வந்து கரண்டி கூட போட்டுக்கலாம். சின்ன கரண்டி, சின்ன ஸ்பூன்ஸு, விசில், அதெல்லாம் வந்து எப்போவுமே தொலைஞ்சு போகிற பொருள். இந்த மாதிரி அந்த குட்டி பாக்ஸில் வந்து விசில்லாம் போட்டு வச்சுக்கலாம். சின்னதாக எதனா கேசரி பவுடர், அதெல்லாம் நம்மளுக்கு தொலைஞ்சு போகிற பொருள், ஏன்னா குட்டியாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து இந்த குட்டி வாட்டர் பாட்டிலில் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெசிங் டேபிளாண்ட வைக்கிற மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சீப்பு, ஸ்லைடு, ஃபேஸ் க்ரீமு, நெயில் பாலிஷ் இதெல்லாமும் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரியான பர்பஸ்க்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் எல்லாத்தையுமே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி குட்டியாக எதனா ட்ரை பண்ணிவிட்டு அது வீடியோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்புங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இதில் 5 நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 பாக்ஸ் வச்சு கூட பண்ணலாம், இல்லை 2 கூட ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கீழே பிளேட் செஞ்சுட்டு பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்களோட விஷ் தான். பட் ட்ரை பண்ணி இது உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.